ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கேக் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, கிளாசிக் எக்லெஸ் வெண்ணிலா டீ டைம் கேக். ஓகேங்களா, டீ டைம் கேக். அதாவது நம்ம வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு காஃபியோ டீயோ வச்சு சாப்பிட்றோன்னா அதுக்கு வந்து இது ஸ்நாக்ஸாக வந்து நம்ம இந்த டீ கேக் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப கிளாசிக்காக நான் செய்ய போகிறோம். கிளாசிக் அப்படின்னாலே கண்டன்ஸ் மில்க் தான். ஸோ கண்டன்ஸ் மில்க் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கேர்டு போட்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் அதாவது தயிர் போட்டு பண்ணுறது, பால் வச்சு செய்யலாம், தண்ணி வச்சும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம கிளாசிக் வெனிலா டீ டைம் கேக் பார்த்துலாம். இது எக்லெஸ் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான். அன்சால்டட் பட்டர்னு கேட்டாலே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், எந்த கடையில் வேணாலும் கிடைக்கும். அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். அதுவும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர் எடுத்தாச்சு. ஐசிங் சுகர், பொடி பண்ண சர்க்கரை தான் இது. ஐசிங் சுகரும் இல்லைன்னா வந்துட்டு ஐசிங் சுகர்னு கேளுங்க, உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இல்லைனா வந்து சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க், அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க்கு, பால், அதுக்கப்புறம் வினிகர் வந்துட்டு எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன். மைதா வந்துட்டு மைதா, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சால்ட், கொஞ்சோண்டு வந்துட்டு கார்னிஷ்காக நான் மைதாவில் கோட்டிங் பண்ணியிருக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பவுல் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மில்க் பண்ணணும். பட்டர் மில்க் பண்ணணும் அப்படின்னா மோர் அடிச்செல்லாம் பட்டர் மில்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பட்டர் மில்க் பண்ணுறதுக்கு நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து மில்க் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜில்லுன்னு. ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு 160 ml நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 160 ml. அண்ட் வந்துட்டு வினிகர் பார்த்திங்க 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தனியாக சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா பட்டரும் ஐசிங் சுகரும் நல்லா ஃப்ளஃபியாக க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்சால்டட் பட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அன்சால்டட் பட்டர் பார்த்திங்கன்னா 60 கிராம்ஸ் நான் எடுக்கிறேன். ஸோ அன்சால்டட் இது வந்து கொஞ்சம் வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாஃப்டாக இருக்கணும், இல்லை கட்டி கட்டியாக வந்துடும். அதுக்காக தான் வந்து சாஃப்டாக வந்துட்டு வரும். அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் வந்து 28 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். அதாவது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்து கண்டன்ஸ் மில்க் நம்ம சேர்க்க போகிறோம், அதுக்காக தான். ஸோ ஐசிங் சுகர் வந்துட்டு 28 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஒரு 60 கிராம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு நீங்கள் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்துட்டு க்ரீமியாக வந்து மிக்ஸ் பண்ணுறேன். முதல்ல கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளஃபியாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வந்து பீட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கணும். இல்லை பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டன்ஸ் மில்க், அதுக்கப்புறம் வந்துட்டு வெனிலா எசன்ஸ். நான் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு 1 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா நம்ம வந்து எக்லெஸ் வெனிலா டீ டைம் கேக் பண்ண போகிறோம். அது வந்து கிளாசிக்காக பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ கிளாசிக்னா கண்டன்ஸ் மில்க் நான் சொன்ன மாதிரி. ஸோ கண்டன்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் நான் சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து இன்கார்பரேட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு அதாவது பட்டர் வந்து தனியாக தெரியக்கூடாது, வெனிலா எசன்ஸ் தனியாக தெரியக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்திங்களா எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுன்ட்டு. ஸோ அவ்வளோதான், இது அவ்வளோதான். வெட்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஃப்ளோயிங்காக இருக்குது. ஸோ வெட்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா பவுடர்லாம் இருக்கிற எல்லாமே. ஸோ இப்போ வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்துக்கிறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயினர் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மைதா பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப்புக்கு அளவு எடுத்திருக்கேன் நான். ஸோ 1 கப்புக்கு மைதா 120 கிராம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு மைதாவை வந்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வந்துட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ஏர் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன். அண்ட் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன்.
சால்ட்டு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சரி சால்ட் வந்து கொஞ்சோண்டு நம்ம சேர்த்தோன்னா ஸ்வீட் பண்ணுற எந்த ரெசிபியாக இருந்தாலும் சரி நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு சலிச்சு எடுத்தாச்சு. சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்துட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பிட்வீனில் நம்ம வந்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இல்லைனா வந்து அப்படியே வந்து ஸ்பேட்சுலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கட்டி கட்டியாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேட்சுலா எடுத்து கட் அண்ட் ஃபோல்டு தான். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணணும். பாருங்கள், ஃபோல்டிங் பண்ணி கட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பார்த்து இப்போது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராக்கியாக வந்துடும். ஸோ அதுக்காக நல்லா இருக்காது. நம்ம வந்து ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எந்தளவுக்கு நான் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பொறுமையாக கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வெட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மில்க் வந்து பால் வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுதான் பாருங்கள் கட்டி கட்டியாக வந்திருக்கு இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ லம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். லம்ஸ் மீன்ஸ் கட்டி வந்து அதிகமாக இருக்கும். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாகவே மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது பட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஃப்ளோவிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பேட்டர். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போது ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேட்டரை வந்து மோல்டில் வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேக்கன்ஸை மோல்டு எடுத்திருக்கேன். இதில் தான் டீ டைம் கேக் வந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நார்மலாக டின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 7 இன்ச் வந்துட்டு டின் யூஸ் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சில் இல்லைனா வந்துட்டு அதே 7 இன்ச்சில் ஸ்கொயர் டின்னும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி பேக்கன் சம் மோல்ட் இதோட வந்துட்டு 100 கிராம்ஸ் வந்துட்டு ஒன்றோடைய மெஷர்மெண்ட். ஸோ 100 கிராம்ஸ்க்கு வர மாதிரி நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணக்கூடாது, 3/4 ஆட் பண்ணிக்கூடாது. நான் வந்து பாதி தான் பேட்டர் போடுறேன். அதாவது அந்த மோல்டுக்கு வந்துட்டு பாதி தான் வரும். ஓகேங்களா? பாதி ஆட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகி வரும். நீங்கள் பாதி ஆட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? மற்றது வந்து பேக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மேலே வந்துட்டு கொஞ்சோண்டு இப்போது டஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஒரு 2 தட்டு தட்டிட்டோம்னா லெவல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வேணாம், ஏர் பபிள்ஸும் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2-3 தட்டு தட்டியாச்சு. இப்போது இதில் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து வெண்ணிலா டீ டைம் கேக்குன்றதுனால நான் சாக்கோ சிப்ஸ் மட்டும் இல்லை டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் வந்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே கார்னிஷ்காக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டடான ஓடிஜியில் நான் வந்துட்டு வைக்கிறேன். இது வந்து அரௌண்ட் வந்து 20 to 25 மினிட்ஸில் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பேக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலாக வந்துட்டு நம்மளுடைய டீ டைம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி செக் பண்ணணுன்னா டூத் பிக் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. சின்னது தான் நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது வந்து சின்னது தான். இது 100 கிராம்ஸ் வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4, 5, 600 கிராம்ஸ் வந்துச்சு இப்போ நான் கொடுத்துருக்குற குவான்டிட்டி. ஸோ இப்போ நான் வந்து எப்படி செக் பண்ண போகிறேன்னா பாருங்கள், இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருந்ததுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது அப்படியே நான் விட்டுட போகிறேன். ஒரு கிளாத் ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். இது அப்படியே வந்துட்டு கிச்சனில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபேன் கீழே எங்கேயும் வைக்காதீங்க. இப்படியே வச்சுட்டு ஆறிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய டீ டைம் கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜெயஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸை கொடுத்துருக்கேன். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கப்ஸா